ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் சேனல் அடுத்த இடத்துக்கு போகும். என்ன மாதிரி இருக்க ஒரு சின்ன யூடியூபருக்கு ஒரு உபயோகத்தை தரும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனை. தியேட்டர். தியேட்டரில் கட்டணம் வசூலிக்கிறது மிகப்பெரியவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய தியேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்தால் அது கிட்டத்தட்ட ஒரு 300-400, இது வந்து ஒரு தனியார் அமைப்புனா. இதே ஒரு குடும்பமாக ஒரு 4 பேர் சேர்த்து போனால் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 செலவாகுது, இன்க்ளூடிங் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். சரி, இதுதான் அப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டா படம் பார்க்க போய் நிம்மதியாக தியேட்டரில் படம் வாங்கிட்டு தியேட்டர் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காரோம். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புக் மை ஷோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் புக் பண்ணிவிட்டு போவாங்க. இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில இடத்துல இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது எனக்கே நடந்துருக்கு. எப்போன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் உட்கார்ந்தேன். தியேட்டர் அப்பயே ஹவுஸ்ஃபுல். இப்போ இன்னொரு விஷயத்தை கண்கூட பார்க்க நிலைமைக்கு எனக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த தியேட்டரில் ஒரு 3 நபர்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. டிக்கெட்டில் அது வந்து கவுண்டர் தான் வாங்கியிருப்பாங்க. படம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நிற்கிறாங்க, எனக்கு இந்த சீட்டு தான் வேணும் அப்படின்னு. ஒன்று, நீங்கள் வந்து அந்த ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு மேடம், நான் எப்படி பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு எதாவது மாற்று ஏற்பாடு பண்ணணும். அதில் ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நபரில் வந்து சில ஆட்கள் வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு படத்தை போட்டு ஒரு 1 நிமிஷத்தில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏஞ்சி வெளியில் போயிட்டாங்க. போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கேட்டு ஓப்பன் இருக்கும், அந்த கேட்டை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க இந்த அரை மணி நேரத்துக்கு மேலே வந்தனால என்ன வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், எனக்கு இந்த சீட்டு தான் வேணும்னு சொல்லி. ஏன்னா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 நபரும் நான் மட்டும் தனியாக உட்காந்தேன்னா என்னை எழுப்பி விட்டு இங்கே வாங்க அப்படின்னு, என்னங்க அப்படின்னு, வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நான் வாங்கினது 100 ரூபா டிக்கெட், நான் வாங்கினது 150 ரூபா டிக்கெட்டு அப்போ சென்னையில். அப்போ 150 ரூபாங்க பெரிய காசு. என்னை கொண்டு போய் கிட்ட 15 ரூபா 10 ரூபா டிக்கெட்டில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒத்த சேர் போட்டு உட்கார வச்சாங்க. அது கேட்டேன், என்னங்க பிரச்சனை, உட்காருங்க, அவங்க ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணி பார்த்தா அது ஆன்லைன்லையும் பண்ணலை, இதுவும் பண்ணலை. அவங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காரும் போது எனக்கு இந்த சீட்டு தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால, ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் ஏஞ்சி வெளில போயிட்டாங்களா, அந்த சீட்டு கிடையாதுனா என்னையும் சேர்த்து மொத்தமாக படிக்கப்பட்டாங்க. இது சில இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில தியேட்டரில். இதை கேட்குறதுக்கு எந்த துப்பும் கிடையாது அது நடிகர்களுக்கு. அவனுடைய படம் ஓடுனா போதும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000, 1500, 2000, 3000, 4000 டிக்கெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாக் கலர் டிக்கெட் வாங்கிட்டு எப்படி கட்டலான்னு தான் பார்க்குறாங்க ஒழிய, அதுவும் மட்டும் தியேட்டருக்கு ஏதோ படம் ஓட்டினா போதுங்கிற மாதிரி போட்டாங்கன்னா பொதுமக்களாகி யாருக்குங்க பாதிப்பு இருக்குது? இது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. இது எனக்கு நடந்த நிகழ்வு. இதேமாரி சில ஆட்கள் நடந்திருக்கு. அது அவங்களோட அஜெண்டாவே அதான். அதாவது பணம் இருக்கிறவன் சரி பார்த்துட்டு போயிடுவான், பணம் இல்லாதவன் நிலைமை என்ன? இந்தமாரி அதிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கும் போது இறங்கி போனாங்கள்ல, அவங்களோட நிலைமை மோசமாக இருக்குது. இது எந்த நதிகளுக்கு பேச கண்டுக்கொள்கிற இது வேதனையான பதிவுங்கிற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க.